உங்களை எல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சிவனேசா. உனக்கு இருந்த கஷ்டத்துல வட்டி கட்டுன்ற நினைப்பே உனக்கு வந்திருக்காது. நானாவது ஞாபகப்படுத்திருக்கணும் தப்பு பண்ணிட்டேன். இல்ல அழகு, உன் மேல எந்த தப்பும் கிடையாது. வட்டி கட்டாம இருந்தது ஏன் தப்பு தான். நான் பண்ண தப்பால அந்த ஆள் உன் மேல கோவமா இருக்காரு. அந்த ஆளு விவகாரமான ஆளுன்னு தெரியும். ஆனா மற்றவங்ககிட்ட நடந்துக்கிற மாதிரி நம்மகிட்ட நடந்துக்க மாட்டான்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு பெரிய தகராறு பண்ணுவான்னு நினைச்சு கூட பார்க்கல. ஏப்பா நடந்தது நடந்து போச்சு. அதை பற்றி பேசி இப்போ என்னப்பா பிரயோஜனப்பட போகுது? பணத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு முதல்ல முடிவு பண்ணலாம். வீட்டு டாக்குமெண்ட் வேற அந்த ஆளுகிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கு. அது இருந்தாலாவது வேற ஃபைனான்சர் யாராவது போய் பார்க்கலாம். இப்போ என்ன பண்றது? என்பா அழகு, என் ஆட்டோவை வித்தா எவ்வளோ கிடைக்கும்? யோசிச்சுதான் பேசுறியா சிவனேசா? இந்த ஆட்டோ வச்சு தான் உன் பொழப்பே ஓடிக்கிட்டு இருக்கு. அதையும் வித்துட்டா வருமானத்துக்கு என்ன பண்ணுவ? வாடகை ஆட்டோ ஓட்டிக்க வேண்டியதான். வேற என்னப்பா பண்றது? இந்த வீட்டை விட்டா எனக்கு இருக்கிற சொத்துன்னா ஆட்டோ தான். அதை வித்தாதான் நம்ம எதிர்பார்க்குற பணம் தேரும். அதை விட்டா எனக்கு வேற வழி இருக்கிற மாதிரி தெரியலப்பா. ஏன்பா இல்ல? சுசிக்காக சேர்த்து வச்ச நகைங்க இருக்கே, மறந்துட்டியா? அதானே இவ்வளோ எப்படி உனக்கு தோணாம போச்சு? குழப்பத்துல மறந்துட்டேங்க. சிவனேசன் சொத்தை பத்தி சொன்னதும் தான் எனக்கு நகைங்க ஞாபகமே வந்துச்சு. சிவனேசா, சுசிக்காக சேர்த்தது எப்படி ஒரு 10 பவுன் தேரும். அதை வித்து உன் கடன் அடைச்சிடலாம்பா. என்னக்கா நீ? சக்தி நகையை நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். சுசி நகையை நான் எப்படி எடுத்துப்பேன்? ஏன்பா, சக்தியோட நகை அவ புகுந்த வீட்டுக்கு சொந்தம்பா. அதனால நீ வேண்டான்னு சொன்ன சரி. ஆனா சுசி உன்னோட மருமக தானே. அவ நகைங்க என்னைக்குமே உனக்கு தானே சொந்தம். அது அவசரத்துக்கு பயன்படுத்துறதுல எந்த தப்பும் இல்லை. இல்லக்கா, என் மனசு கேட்கல. என் தேவைக்காக பிள்ளைங்க நகையை விற்கிறது எனக்கு சரின்னு படல. நீ இப்படி பிடிவாதம் பிடிக்கிறது சரியில்லை மச்சான். பிள்ளைங்களுக்கு நகை நட்டுன்னு எதுக்கு சேர்க்குறோம்? இந்த மாதிரி ஆத்திர அவசரத்துக்கு பயன்படுத்திக்கத்தானே. அதை புரியாமல் எதுக்கு எடுத்தாலும் வேண்டாம் வேண்டாங்கிறிய. இந்த பாருப்பா, சூழ்நிலை எப்படி இருக்குன்னு நல்லா யோசனை பண்ணிப்பாரு. சொன்ன நேரத்தில் பணம் கொடுக்கலனா அந்த ஆள் சும்மா விடுவானா? நம்ம மானத்தையே வாங்கிட மாட்டான். நகை போனா கூட திரும்பி வாங்கிக்கலாம். மானம் போச்சுன்னா? ஆமா தம்பி, இதுல உனக்கு எந்த சங்கடமும் வேண்டாம். எங்களுக்கு ஒரு ஆபத்துன்னா நீ இதை வித்து எங்களை காப்பாத்த மாட்டியா? அதையே நாங்க செய்யணும்னு ஏன் வேண்டாங்கிற? அப்படி இல்லக்கா, நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்படின்னு அந்த நகை இப்பவே வாங்கிக்க. இதுக்கு நீ சம்மதிக்கலனா நாங்க உன் கூட இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. ரொம்ப யோசிக்காத சிவனேசா. நமக்கு நேரமும் அதிகமா இல்ல. ராத்திரி பகலுன்னு அலைஞ்சா கூட நாளைக்குள்ள 3 லட்சம் ரெடி பண்றது ரொம்ப கஷ்டம். எனக்கு என்னமோ அக்கா சொல்ற மாதிரி செய்யறதுதான் சரின்னு படுது. ஏப்பா 10 பவுன்னாலும் 2 லட்சம் தான் தேரும். மீதி பணத்துக்கு என்ன பண்றது? அதை ரெடி பண்ணிக்கலானே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிவனேசா, நம்ம வீட்லயே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறதுல பிரயோஜனமே இல்லை. வெளியில போய் அலைஞ்சு தெரிஞ்சாதான் பணத்தை ரெடி பண்ண முடியும். நீ அக்கா கிட்ட நகை வாங்கிட்டு கிளம்பு, போலாம். ஆமாப்பா, நீ எதை பத்தியும் யோசிக்காத. இப்போதைக்கு நீ இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில வரதா முக்கியம். கொஞ்சம் இரு, நான் நகை எடுத்துட்டு வந்துடுறேன். சிவனேசா, இவரும் பெரிய ஃபைனான்சர். இவரை போய் பார்க்கலாம் வா. எல்லா ஃபைனான்சரும் ஒரே மாதிரி தான். வா, ஒரு நிமிஷம் இப்படி வா. சிவனேசா, எல்லா நேரத்துலையும் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியா இருக்க முடியாது. சமயத்துக்கு ஏற்ற மாதிரி நீக்கு போக்கா நடந்துக்க தெரியணும். உனக்கு அதெல்லாம் வராது. இந்த ஃபைனான்சர் கிட்ட நான் பேசிக்கிறேன், நீ அமைதியா இரு. இல்லப்பா, பிரச்சனை என்னன்னு சொல்லி பணம் வாங்க முடியாதா? உன் பிரச்சனையை சொன்னா யாராவது பணம் கொடுப்பாங்களா? நீ பேசாம வா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரி வா. அண்ணே, அண்ணே. யாரு? வணக்கம் அண்ணே. வா அழகு, வாங்க உட்காருங்க.
வா சிவனேசா, உட்கார். என்னப்பா இந்த பக்கம் ரொம்ப நாளா ஆளையே பார்க்க முடியல. ஆமாண்ணே, வண்டி ஓட்டம், ஆ, அதான் இந்த பக்கம் வர முடியல. யார் இவரு? என் ஃப்ரெண்டு சிவனேசன். ஆ, என்ன பண்ணிட்டு இருக்காரு? என்ன மாதிரி தானே ஆட்டோ ஓட்டிட்டு இருக்காப்புல. ஆ, ஒரு சின்ன பிரச்சனை, 1,00,000 ரூபா பணம் வேணும், அதான் உங்களை நம்பி கூட்டிட்டு வந்தேன். முன்ன பின்ன தெரியாதவனுக்கு நான் பணம் தரது இல்லையப்பா. அண்ணே அப்படி சொல்லாதீங்கண்ணே, சிவனேசன் நம்ம ஆளு, என்ன நம்புற அளவுக்கு இவனையும் நம்பலாம். மாசம் மாசம் கரெக்டாக வட்டி பணம் கொடுத்துருவானே, அதுக்கு நான் கேரண்டி. அதெல்லாம் சரி அழகு. எப்பவும் போல 10-20 கேட்டா பரவாயில்ல, திடீர்னு 1,00,000 ரூபா கேட்குறியே, அந்த அளவுக்கு இவருக்கு என்ன பிரச்சனை? சிவனேசனுக்கு சொந்தமாக ஒரு வீடு இருக்குண்ணே, அதை அடமானம் வச்சு வேற இடத்துல 3 லட்சம் கடன் வாங்கியிருந்தோம். அங்கே வட்டி அதிகம், உங்ககிட்ட குறைவு, அதான் அங்கே செட்டில் பண்ணிட்டு கடனை இங்கே மாற்றிக்கலான்னு பார்க்குறோம். யார்கிட்ட பணம் வாங்கியிருந்தீங்க? நம்ம பாண்டிய அண்ணன் கிட்டண்ணே 2 லட்ச ரூபா ரெடி பண்ணிட்டோம், மீதி 1 லட்சத்துக்கு தான் உங்களை பார்க்கலான்னு வந்தோம். என்னென்ன யோசிக்கிறீங்க? கொஞ்சம் இருங்க, இதை வந்துடுறேன். ஹலோ, பாண்டியன், நான் பிரகாஷ் பேசுறேன். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். என்ன திடீர்னு ஏன் ஞாபகம் வந்துடுச்சு? ஆட்டோ டிரைவர் அழகு சிவனேசன் ஒருத்தனை என் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கான். என்ன பணம் வேணும்னு கேட்குறாங்களா? ஆமாம், 1,00,000 ரூபாய் தேவைப்படுதான். பார்ட்டி எப்படி, நம்பி கொடுக்கலாமா? கொடுத்துடாதியா, 2 பேருமே ஃப்ராடுங்க, வில்லங்க பிடிச்சவனுங்க. என்கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு 2 மாசமா வட்டி கூட கட்டல. ஏன்னு போய் கேட்டா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு மிரட்டுறானுங்க. ஏன்டா பணம் கொடுத்தானே ஆகி போச்சு. என்ன சொல்ற, நிஜமாவா? வட்டி அதிகமாக இருக்கு, அதனால தான் உங்களை தேடி வந்தோன்னு சொன்னாங்க. அயோக்கிய பயலுங்க, பொய் சொல்லி உன்னை ஏமாத்த பார்க்குறானுங்க. இந்த பாரு, நான் ஒருத்தன் அவங்ககிட்ட மாட்டிக்கிட்டு முடிக்கிறது போதும், நீயும் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படாதியா. இந்த பாரு பிரகாசம், நீயும் நானும் ஒரே தொழில தான் இருக்கோம். உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். அவனுங்க கிட்ட பணத்தை கொடுத்தா நம்மளால நிம்மதியாகவே இருக்க முடியாது. வசூல் பண்ணுறதுக்குள்ள கண்ணு முடியெல்லாம் பிதுங்கி போயிங்க. பணம் கொடுக்குறேன் கொடுக்கலன்னு எதுவும் சொல்லிடாத, அவங்கள அப்படியே திருப்பி அனுப்பு. சரி சரி, உனக்கு ஃபோன் பண்ணதும் ஒரு விதத்தில் நடந்தா போச்சு, இல்லைன்னா நானும் ஏமாந்துருப்பேன். ரொம்ப தேங்க்ஸ். சரிப்பா. அழகு, 2 நாள் டைம் கொடு, நான் யோசிச்சு சொல்கிறேன். அண்ணே கொஞ்சம் அவசரண்ணே, பார்த்து பண்ணுங்கண்ணே. பணம் விஷயம்ப்பா, உன் இஷ்டத்துக்கெல்லாம் எதுவும் செய்ய முடியாது. எதுக்கும் நாளைக்கு ஃபோன் பண்ணு, முடியுமா முடியாதுன்னு சொல்லிடுறேன். வேற வழியே இல்லையாண்ணே? வழி இருக்கு, வேற எங்கேயாவது ட்ரை பண்ணு, கிடைக்கும். எப்படியும் பணம் கிடைச்சிடும்னு நினச்சேனப்பா, இப்படி ஏமாத்திட்டாரு. நமக்கு தானேப்பா பணத்துக்கு அவசரம், அவருக்கு இல்லையே. அதுவும் கரெக்டு தான். சரி, இன்னொரு ஆள் இருக்காரு, போய் பார்ப்போமா? அட என்னப்பா, எத்தனை பேரை போய் பார்க்குறது இதே மாதிரி? நமக்கு வேற வழி இல்லையப்பா. நம்மள மாதிரி இல்லாதப்பட்டவங்க குழப்பெல்லாம் இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு இடத்துல கடன் வாங்குறது, அதை அடைக்க இன்னொரு இடத்துல கடன் வாங்குறது, அதை அடைக்க இன்னொரு இடத்துல கடன் வாங்குறதுன்னு இப்படியே தான் போய்கிட்டு இருக்கு. சரி வாப்பா. திலீப்பா, அப்பா எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா, நீங்க எப்படி பாருங்க? நல்லா இருக்கேன்ப்பா. அங்கிள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா, நீ நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேன் அங்கிள். என்னப்பா சவாரிக்கா? இல்லப்பா, அப்பாவுக்கு கொஞ்சம் பணம். அழகு, இல்லப்பா எனக்கு இங்கே ஒருத்தர் பணம் தரணும், அதான் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். ஆ, அது சரி, வீட்டில் சக்தி நிலாலாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்கப்பா. அண்ணன் அண்ணி எல்லாம் ம், வேலைலாம் எப்படி போயிட்டு இருக்குப்பா? ஒரு ப்ராப்ளம் இல்லைப்பா, ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு. சரி. அப்பா ஆஃபீஸ் டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்பிட்டா? சரிப்பா, போயிட்டு வா. வரேன் அங்கிள், வரேன்ப்பா. பாய்ப்பா.
நீ தூக்கி வளர்த்த புள்ள இன்னைக்கு கார பங்களான்னு வசதி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கான். ஆனா நீ பணத்துக்காக நாயா பேய அலைஞ்சுக்கிட்டு இருக்க. இந்த கொடுமை எங்கன்னு போய் சொல்றது? ஏப்பா, உன் கஷ்டத்தை பத்தி திலீபன் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீன்னா தட்சிணாமூர்த்தி கிட்ட இருந்து பணம் வாங்கி கொடுத்துருப்பான்ல. எனக்கும் தட்சிணாமூர்த்தி அண்ணனுக்கும் இருக்கிற பிரச்சனை உனக்கு முழுசா தெரியாதுன்னு நினைக்கிறேன்ப்பா. எனக்காக அவர்கிட்ட எதுவுமே கேட்க முடியாது. அப்படியே ஒருவேளை அவர் பணம் கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டாலும் கூட இவ்வளோ நாள் நான் பிள்ளைங்களை வளர்த்ததுக்காக கூலி வாங்கின மாதிரி எல்லா இடம். இதை பாரு அழகு, என் கூட இருக்கிற வரைக்கும் பசங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இனிமையாவது சந்தோஷமா இருக்கட்டுமே. அதெல்லாம் கண்டிப்பா இருப்பாங்க. சரிப்பா, நேரமாச்சு. ராயப்பேட்டா ஃபைனான்ஸ்ல போய் பார்த்துட்டு வந்துடலாம். சரி வாப்பா. உட்கார். இந்தாங்க தம்பி. வா லட்சுமி. இந்த மாமா, இதில் 1 லட்ச ரூபா பணம் இருக்குது. ஃப்ரெண்டுக்கிட்ட தான் வாங்கினேன். வட்டி கிடையாது. நம்மளால் எப்போ முடியுமோ அப்போ திருப்பி கொடுக்கலாம். வாங்கிக்கிங்க. நான் பட்ட கடனை அடைக்கிறதுக்கு நீ இவ்வளோ கஷ்டப்படுறது எனக்கு சந்தோஷமா இருக்குப்பா. ஆனால் இப்போதைக்கு இந்த பணம் வேணாம். நான் வேற ஏற்பாடு பண்ணிட்டேன். எப்படி மாமா? அக்காக்கும் மாமாக்கும் தான்ப்பா நன்றி சொல்லணும். சுசி கல்யாணத்துக்காக வச்சிருந்த நகையை விற்க கொடுத்துருக்காங்க. என்ன மச்சான் இது நமக்குள்ள நன்றியெல்லாம் சொல்லிட்டு? எங்களுக்காக நீ படுற கஷ்டத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ஒன்றுமே இல்லைப்பா. நீங்கள் சாதாரணமாக சொல்கிறீங்க மாமா, ஆனால் எனக்கு இது ரொம்ப பெரிய விஷயம். இந்த நகையை விற்று 2 லட்ச ரூபா கொடுக்குறதா மாமா சொல்லியிருக்காரு. அழகு ஒரு ஃபைனான்சர்கிட்ட 1 லட்ச ரூபா ஏற்பாடு பண்ணுறதா சொல்லியிருக்கான். மீதி பணத்துக்கு நான் என் ஆட்டோவோட ஆர்சி புக் வச்சிடலான்னு பார்க்குறேன்ப்பா. எப்படியும் அழகு ஃபைனான்ஸ் வாங்கியிருப்பாரு. நீங்கள் திருப்பி கொடுத்துருங்க. இது வேணால் அதுக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கிங்க. வேணாம் லக்ஷ்மி, இருக்கட்டும். புரியுது மாமா. உங்கள் மருமகிட்ட இருந்து உரிமையாக நீங்கள் பணம் வாங்கிப்பீங்க. ஆனால் இந்த மருமகிட்ட இருந்து நீங்கள் பணம் வாங்க மாட்டீங்கல்ல? சச்சே, அப்படிலாம் எதுவும் இல்லப்பா. சக்தி சிவனேசன் பொண்ணு இல்லைன்னு தெரிஞ்சதும் நீங்க எங்களை விட்டு ஒதுங்கி போயிருக்கலாம். ஆனா அப்படிலாம் பண்ணலையே. எங்களுக்கு சக்தி எப்படியோ நீங்களும் அப்படிதான்ப்பா. உங்களை எப்படி நாங்க அந்நியமா பார்க்க முடியும்? அது மட்டும் இல்லை லக்ஷ்மி, உன் ஃப்ரெண்டுக்கிட்ட இந்த பணத்தை எப்போ வேணா திருப்பி கொடுக்கலான்னு சொல்கிற. அப்படி இருந்தா மனசில் ஒரு அலட்சியம் வந்துடும்பா. நம்ம வட்டிக்கு வாங்கினா தான் திருப்பி கொடுக்கணுங்கிற பொறுப்பு இருக்கும். அதனால தான் இப்போ வேண்டான்னு சொன்னேன். நீ மற்றபடி எதுவும் வித்தியாசமாக எடுத்துக்காத. சரிங்க மாமா, இதுக்கு மேலே நான் உங்களை கம்பல் பண்ணல. அப்புறம் அந்த ஆளுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டீங்களா? இல்லைப்பா, இனிமேல் தான் ஃபோன் பண்ணணும். மாமா, அவன்கிட்ட நீங்கள் பேசுகிறப்போ மறக்காமல் வீட்டு டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள். ஏன்னா வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்க நிறைய பேர் கிரிமினல்ஸாக தான் இருக்காங்க. ஏதாவது காரணம் சொல்லி டாக்குமெண்ட்ஸை கொடுக்காம ஏமாற்ற பார்ப்பாங்க. நீங்கள் ஏமாந்துடாதீங்க. சரிப்பா. ஆமாம் மச்சான், டாக்குமெண்ட்டை கண்ணால் பார்க்காம பணத்தை கொடுக்கக்கூடாது. அந்த ஆள் எப்போ வரான்னு சொல்லுங்கள். முடிஞ்சால் நானும் வந்துடுறேன். சரி சரி, அப்போது நான் புறப்படுறேன். வரேங்க. சரி. வரேன். லக்ஷ்மி, கடங்காரன் இங்கே வந்து பிரச்சனை பண்ணது நான் பணத்துக்காக அலையிறது எதுவுமே சக்திக்கு சொல்ல வேண்டாம்ப்பா. தெரிஞ்சா அவள் சங்கடப்படுவா. நீங்கள் கவலைப்படாதீங்க மாமா, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். வரேன். சரிப்பா. ஹலோ, நான் சிவனேசன் பேசுகிறேன். என்னய்யா சிவனேசா, பணத்தை போட்ட முடியலையா? வீட்டை என் பேருக்கே எழுதி கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா? அந்த நிலைமை என்றைக்குமே வராது. நீங்கள் நாளைக்கு வரைக்கும் காத்திருக்க வேண்டாம். உங்கள் பணம் இன்றைக்கே ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் டாக்குமெண்ட்ஸோட எப்போ வரீங்க? நீங்கள் என் வீட்டுக்கு வரீங்களா இல்லை நானே உங்கள் இடத்துக்கு வரவா? வேணாம் வேணாம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் நானே வரேன். சரி. எல்லாம் சரியா இருக்காப்பா? கரெக்டாக இருக்குப்பா. சிவனேசா, மச்சான் கடங்காரன் வந்துட்டான். யோ சிவனேசா, சவாலை நீ தோத்துருவேன்னு நினைச்சேயா. எப்படியோ உருண்டு பிறண்டு பணத்தை ரெடி பண்ணிட்ட.
பரவாயில்லையா, நீ பெரிய கில்லாடி தான். அதிகமாக பேச வேண்டாம். எங்கள் வீட்டில் நீ இருக்கிறது எங்களுக்கு பிடிக்கல. டாக்குமெண்ட்ஸை கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு போயிட்டாரு. யா, முதல்ல பணத்தை கொடு, அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்டை கொடுக்குறேன். யோ, பணத்தை வாங்கிட்டு அப்படி ஓடலான்னு பார்க்குறியா? முதல்ல பத்திரத்தை எடு. என்னய்யா சுத்த விவரம் கட்ட ஆளா இருக்க? டாக்குமெண்ட் இந்த ஆள் பேர்ல இருக்கு, அதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண முடியும்? பணம் சரியா இருக்கான்னு எண்ணி பார்த்துட்டு தான் டாக்குமெண்ட்டை கொடுக்க முடியும். அதுக்கு போய் ஓவரா சவுண்ட் கொடுக்குறேன். நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா பணத்தை கொடுக்காம டாக்குமெண்ட்டை புடுங்க பார்க்கறதே எனக்கு டவுட் வருது. இந்த பாரு, என் நேர்மையை சந்தேகப்படுற தகுதி கூட உனக்கு கிடையாது. அக்கா, இந்த பணத்தை கொடு. மச்சான், அவசரப்பட வேண்டாம், டாக்குமெண்ட்டை கட்ட சொல்லு. மாமா, நீங்கள் கவலைப்படாதீங்க. டாக்குமெண்ட்டை கொடுக்காம இவர் இங்கேருந்து போக முடியாது. இந்தாங்க, பணம் கரெக்டாக இருக்கான்னு எண்ணி பார்த்துக்குங்க. ஆ? நான் எண்ணி பார்க்கறது இருக்கட்டும், இதில் எவ்வளோ இருக்கு நீயே சொல்லு. அசல் 3 லட்சம் ரூபா, 2 மாதம் வட்டி 30,000 ரூபா. என்னது 3,30,000? மீதி 30,000 ரூபாய் பணத்தை உங்க ஒப்பனா தருவான்? மீதி பணமா? யோ, ஒரு மாதத்துக்கு 5% வட்டி, இன்னதுக்கு 30,000 கேட்குற? மாசம் மாசம் இந்த ஆள் ஒழுங்கா வட்டி கொடுத்திருந்தா நீ போட்ட கணக்கு கரெக்ட். ஆனா இந்த ஆள் 2 மாசம் கழிச்சு கொடுக்குறான், வட்டி டபுள் ஆயிடுச்சுல்ல. பாரு, பணத்தை மொத்தமா செட்டில் பண்ணிட்டு டாக்குமெண்ட் வாங்குற வழியை பாரு. வாங்கடா போலாம். யோ, நில்லையா? என்னப்பா எதுவுமே பேசாம அமைதியா வர? உனக்கு என் மேல கோவமும் வருத்தமும் இருக்குன்னு